நல்ல க்ளோவாக அவங்களோட முகத்தை வச்சுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு க்ரீமெண்ட்டை பற்றி பார்க்க மாட்டேங்க. வெயிட். அதுக்கு முந்தி நான் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான 4-5 விஷயம் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரூட்டீனாக வந்து செய்கிறீங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் முதலாவது நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் க்ரீம் பாவிக்கிறியா இல்லையான்னு சொல்கிறது அதுக்கு பிறகு யோசிப்போம். எங்களோட தோலுண்ட ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு எங்களோட நியூட்ரிஷன், நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் நீங்கள் எவ்வளவு கார்போஹைட்ரேட் சுகர் சாப்பிட்றீங்கன்றது மிக முக்கியம். நீங்கள் எவ்வளவு சாப்பாடு சுகரா கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட தோலின் ஆரோக்கியம் வந்து குறையும். ஸோ சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்டின் அளவு, மாச்சத்தின் அளவு வந்து நீங்கள் குறைக்கணும். மாச்சத்துன்னு சொல்கிற நேரம் சோறு, மாவால் செய்கிற எல்லா சாப்பாடும், பிரெட், பன், பீட்சா, பர்கர் எல்லாம் வரும் அதில். அடுத்தது ஸ்வீட்ஸ், நீங்கள் ஸ்வீட்ஸாக சாப்பிட்ற சாக்லேட், டாஃபியாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், எல்லாம் இது எல்லாத்துல அளவையும் வந்து நீங்கள் குறைக்கணும். அடுத்தது நல்ல குட் குவாலிட்டியான ப்ரோட்டீன் வந்து நீங்கள் கூடுதலாக சாப்பிடணும். குட் குவாலிட்டி ப்ரோட்டீன் முட்டையில், இறைச்சியில், மீனில், நிறைய மரக்கறிகளில், சோயா, பருப்பு இதில் எல்லாம் இருக்குது. இல்லை நாங்கள் நிறைய பேர் ஸ்பெஷலாக லேடிஸ் ப்ரோட்டீன் மீன் சாப்பிட்றல, நிறைய பேர் முட்டை சாப்பிட்றல, நிறைய பேர் மரக்கறியே சாப்பிட்றல. ஸோ இதுல இருந்தெல்லாம் வார அந்த நியூட்ரிஷன், அந்த சத்துகள் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது? எந்த ஒரு க்ரீமை நீங்க பாவிக்கிறதாலையோ, எந்த ஒரு சீரத்தை பாவிக்கிறதாலையோ இது வந்து ஒரு நாளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த சாப்பாடுல இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த சாப்பாடுகளை வந்து நீங்க சாப்பிட்றத உறுதி செய்து கொள்ளணும். அடுத்தது விட்டமின்ஸ். ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய விட்டமின்ஸ், நட்ஸில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மலிஞ்சு கிடக்குது. எங்களோட தோலுண்ட ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இந்த 3 விட்டமினும் மிக மிக முக்கியம். விட்டமின் ஏ வந்து நீங்க எந்த ஒரு மஞ்சள் கலரான எந்த ஒரு ஃப்ரூட்ஸ்லையும் மரக்கறிலையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கேரட், பம்கின், வட்டாளை கிழங்கு, அப்படி அடிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி விட்டமின் சி எந்த ஒரு புளிப்பு சுவையுள்ள எந்த ஒரு பழத்திலையும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய லெமன், ஆரஞ்சு, தொடம், அன்னாசி பழம், கிவி அப்படி நிறைய இருக்குது. அதே மாதிரி விட்டமின் இ வந்து ஆமண்ட்ல இருக்குது, நட்ஸ்ல, பாதாம், ஆமண்ட். அதே மாதிரி அவகாடோல வந்து நிறைய சத்துகள் இருக்குது. அதுல விட்டமின் இ வந்து மிக மிக முக்கியமான ஒன்று மீன்ல இருக்குது. ஸோ இந்த விட்டமின்களை வந்து நீங்க எடுத்துக்கொள்றத உறுதி செய்து கொள்ளணும். இதை எடுக்காம நீங்க எந்த க்ரீம் பாவிச்சாலும் உங்களோட ஸ்கின் வந்து க்ளோவா நீங்க வச்சுக்கொள்ள முடியாது. அடுத்த 2வது விஷயம் டீஹைட்ரேஷன். நீங்க டீஹைட்ரேட் ஆகிற நேரம் உங்களோட ஸ்கின் ஹெல்த்தி வந்து குறைய போகுது. ஒரு நாளைக்கு எங்களுக்கு அத்தியாவசியமாக 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து தேவை. எங்கள் உடம்புல வந்து வேர்வையாக வந்து தண்ணி லீக் ஆகும். அதே மாதிரி சுவாசத்தின் மூலமாக சுவாசத்தின் போது நீர் வெளியாகும். நாங்கள் சிறுநீர் அளிக்கிற மலத்தோடு அப்படி எங்களுக்கு நிறைய நீர் வந்து வெளியாகும். அதெல்லாம் ஈடு செய்யறதுக்கு நீங்க கட்டாயம் வந்து ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். எஸ்பெஷலாக வந்து ஏஆர் கண்டிஷன்ல வந்து நாங்கள் வேலை செய்யறோம் வந்து எங்களுக்கு தெரியாமலே எங்கள் உடம்புல வந்து நிறைய நீர் வந்து வெளியாகும். அதுல வந்து டீஹைட்ரேட் ஆகி உங்களோட தோல் ஆரோக்கியம் வந்து பழுதாகும். அடுத்தது வந்து 3வது விஷயம், உங்களோட ஸ்கினை வந்து நீங்க கேர் பண்ற ரூட்டீனை வந்து நீங்க எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்ற விஷயம். இதுல வந்து நிறைய பேர் சோப் அல்லது கிளீன் ஐசிங், அந்த டிட்டர்ஜென்ட் எல்லாம் போட்டு கடுமையா வந்து தோலை போட்டு வறுத்து கடுமையா வந்து கிளீன் பண்றதால வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். சிம்பிளான ஃபேஸ் வாஷ் இருக்குது, அதை வச்சு சிம்பிளா வந்து கிளீன் பண்ணுங்க. வெளியில நீங்க வெயில்ல போற நேரம் வந்து கட்டாயம் வந்து சன்ஸ்கிரீன் வந்து போடுங்க. வெளியில வேலை செய்யறார்கள் வந்து சன்ஸ்கிரீன் வந்து போட்டு வேலை செஞ்சு அந்த சன் பேர்ன்ல இருந்து, டீஹைட்ரேஷன்ல இருந்து வந்து முகத்தை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். கடைசியா வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்றது, சரியான தூக்கம், இந்த 2ஐயும் வந்து சரியான முறையில் செய்யறேன். ஸோ நான் மேல சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் செய்யற நேரம் வந்து இயற்கையாகவே உங்களோட தோல்ல வந்து ஒரு ஆரோக்கியம், ஒரு க்ளோ வந்து இயற்கையாகவே வரும். அது இல்லாமல் இப்போ கமர்ஷியல்ல வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து உங்களோட தோலோட ஆரோக்கியத்தை பண்றதுக்கு, வெள்ளையாக்குறதுக்கு, ப்ளீச் பண்றதுக்கு, ஒயிட்னிங் பண்றதுக்கு நிறைய ப்ராடக்ட்கள் வந்து இருக்குது. அதுல குவாலிட்டியில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதுல எல்லாமே கெமிக்கல், எதுவுமே நேச்சுரல் சொல்லி எங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை. நேச்சுரல் சொல்லி சொல்றாங்க, ஆனா நிறைய அதுல இன்கிரீடியன்ஸ் வந்து அதை வந்து அதில் லைஃப் வந்து லாங் பண்றதுக்கு, எக்ஸ்பயர் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வந்து அதில் ஆட் பண்றாங்க. ஸோ அதுகள் பாவிக்கிறதால நிறைய பேர் வந்து நாங்கள் நிறைய பேஷண்ட் வந்து பார்த்துருக்கோம். அந்த க்ரீமை பாவிச்சதுக்கு பிறகு வந்து ஸ்கின்ல வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்து, அவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து, அது டார்க் பிக்மெண்டேஷன் வந்து, அவங்களோட இருந்த அழகு வந்து இல்லாம போயிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த க்ரீம் எல்லாம் தேர்றதுக்கு முந்தி நான் சொன்ன இந்த முக்கியமான விஷயங்களை வந்து முதலாவது நீங்க பின்பற்றுங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான வந்து ஃப்ரெஷ் சாலட் வந்து நீங்க சாப்பிட்டு எப்போ ஒரு கீரையால வந்து ஒரு சுண்டல் வந்து கீரை சுண்டல் வந்து எப்போ சாப்பிட்டீங்க நீங்க? ஸோ இவ்வாறான விஷயங்களை முதலாவது பின்பற்றணும். அதுக்கு பிறகு வந்து நீங்க க்ரீம் பாவிக்கிறதா இல்லையான்னு சொல்லி அதுக்கு பிறகு நீங்க யோசிங்க. ஓகே.